அனைவருக்கும் வணக்கம். கஸ்டமர் ஒருத்தங்க வந்து நைட்டி கொடுத்துருந்தாங்க அடிக்கிறதுக்கு. அந்த நைட்டி என்னடான்னா பனியன் கிளாத்தில், ஃபுல்லாக பனியன் கிளாத்து, சும்மா அந்த ரப்பர் மாதிரி இருக்குது. அதையும் வந்து நான் தையல் அடிக்கலான்னு அடித்து பார்த்தா, எப்படி அடித்தாலும் அந்த நைட்டியில் வந்து சுருங்கி சுருங்கி வருது. அந்த சுருக்கு இழுத்து விட்டோம்னா தையலெல்லாம் விட்டு அப்படியே கட்டாயி போயிடுது. இப்படியே இருந்தது. நான் ஒரு நைட்டிக்கு வந்து வித்தியாசமாக வச்சு அடித்து பார்த்தேன். அதனால் இந்த நைட்டி எப்படி அடித்தேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம தையல் இப்படி ஓட்டுறோங்களா, ஓட்டினோம்னா இப்போ நான் ஒரு நைட்டி வந்து அடிச்சுட்டேன். அடித்து பார்த்துட்டு இப்போ 2வது நைட்டி தான் உங்களுக்கு மாடல் காமிச்சிட்ருக்கிறேன் எப்படி அடித்தேன்னு. இப்போ இப்படி தையல் ஓட்டுறோங்க. தையல் ஓட்டையிலேயே அந்த ஒன்றா துணி வந்து சுருங்கி வருது, இல்லாட்டி நூல் கட்டாயி போகுது. நானும் எதேதோ பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் கரெக்டாக ஆக மாட்டேன்ருச்சு வச்சு அடிக்கிறதுக்கு. சரி, பேசாத கஸ்டமர்கிட்டையே கொடுத்துர்லாமா அப்படிங்கிற மாதிரி கூட ஆகிப்போச்சு ஒரு யோசனை. அப்புறம் சரின்ட்டு ஒரு வித்தியாசமாக ஒரு ஓட்டி பாருங்கள். இப்போ சுருக்கு விழுகுது பாருங்கள், இப்படி தான் வருது. துணியில் வந்து கொஞ்சம் தூரம் அடித்தோம்னா சுருக்காக வந்துடுது. அது எடுத்து நம்ம இழுத்தோம்னா அந்த தையல் கட்டாகி போயிடுது. சுருங்கி இப்படி வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், இது இழுத்தோம்னா அந்த இடம் தையல் அவ்வளோதான், கட்டாயாச்சு. அந்த இடம் நம்மளுக்கு தையல் உழுகாத அந்த சந்து உழுகுது துணியில். இப்போ பாருங்கள், இப்படி தான் வரும். பனியன் கிளாத்தில் அடிக்கையில் நான் சின்ன தையல் பெரிய தையல் எல்லாமே வச்சு ஓட்டி பார்த்துட்டு கரெக்டாக பண்ண முடியல. இப்போது மறுபடியும் அதையெல்லாம் எடுத்து விட்டு போட்டு எக்ஸ்ட்ரா அந்த பிசுறுகளெல்லாம் வெட்டிட்டு, நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லைங்க, நியூஸ் பேப்பரில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வெட்டிட்டேன். ஒரு 5-6 பீஸு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி பேப்பரை, சும்மா இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பேப்பரை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நாம் தையல் அடிக்கிற அளவுக்கு இப்படி ஒரு 5-6 பீஸ் வெட்டி வச்சுட்டேன். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அளவே போதுங்க, நம்மளுக்கு தையல் ஓட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதையும் வந்து நாம் அந்த கிளாத் மேலே வச்சு நாம் எங்கே தையல் அடிக்கிறோமோ அங்கே, இப்போ கையிலிருந்து நம்ம உடம்பு கீழே வரைக்கும் டக் பிடிக்கணுங்களா. இப்போ வந்து நம்ம தையல் எங்கே அடிக்கிறோமோ அது மேலே இப்படி வச்சு நாம் இப்படி அடிக்கல என்ன அறுக்காத்து போட்டாலும் நம்மளுக்கு அந்த துணி சுருங்கிறதில்ல. தையலுக்கும் ஆரம்பத்தில் இப்படி அறுக்காத்து போடுறோமில்லங்க, அதுவும் நீட்டாக வருது. தையல் வந்து ஒரு துளி கூட நம்மளுக்கு சுருக்கு வர்றதே இல்லை, அழகாக வருது. துணியும் சுருங்கிறதில்ல. நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் அறுக்காத்து போடணுமோ அதுக்கு நம்ம துணியை இழுத்து இப்படி போடையில் ஒரு துளி கூட நூலும் கட் ஆகிறதில்ல. துணி அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக கஞ்சி போட்ட மாதிரி வருது அந்த தையல், ஒரே மாதிரி. ஆனால் நம்ம தையல் ஓட்டுறது இந்த நியூஸ் பேப்பர் மேலே தான் ஓட்டுறோம். கரெக்டாக எந்த லைனில் வச்சு அடிக்கணும்னு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நியூஸ் பேப்பர் வச்சு இப்படியே ஒரு ஓட்டிக்கலாம். இதே மாதிரியே எல்லா பீஸுகளும் அது மாதிரி வச்சு கரெக்டாக தையல் எங்கே அடிக்கிறோமோ எங்கெங்கே தையல் போடணுமோ அது மேலெல்லாம் இப்படி நியூஸ் பேப்பர் வச்சு ஓட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் தையல் எப்படி இருக்குதுன்னு. ஒரு துளி கூட சுருக்கு வரல, முன்னாடியும் சுருக்கு வரல, பின்னாடி கிளாத்துலேயும் பார்த்தாலும் ஒரே நீட்டாக வந்திருக்குது தையல். அந்த துணி வந்து அந்த சுருங்கி இழுக்கிற மாதிரி ஒரு இதே இல்லை, அருமையாக வந்திருக்குது தையல். நான் ஏற்கனவே ஒரு நைட்டி அடித்து பார்த்துட்டு தான் இப்போ 2வது நைட்டி உங்களுக்கு இது மாதிரி இதுக்கு ஒரு வீடியோ இப்படி போட்டு காமிக்கலான்ட்டு போடுறேங்க. இப்போ இதே மாதிரியே அந்த இருக்கிற தையல்களுக்கு பூரா அப்படியே அந்த நியூஸ் பேப்பர் துண்டாக இருக்குல்லங்க நம்ம கட் பண்ணி வச்சது, இதை வந்து இப்படி வச்சு ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடிச்சிட்டங்களா. இப்போ இந்த பேப்பர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அழகாக நம்ம அதை எடுத்தோம்னா தையல் விட்டுட்டு அந்த பேப்பர் மட்டும் நம்மளுக்கு அழகாக பிரிஞ்சு வந்துடுது. இது வந்து நம்ம கொஞ்சம் கிழிச்சு விட்டோம்னா ஒரு தடவை தண்ணியில் போட்டோம்னாவே அந்த பேப்பர் வந்து இதாகிருங்க. இப்போ எம்ப்ராய்டிங் எல்லாம் பண்ணுறாங்க, பேப்பர் வச்சு எல்லாம் எம்ப்ராய்டிங் போடுறாங்க. இப்போ நாம் இது இப்படி கிழிச்சோம்னா அழகாக இப்படி கிழிஞ்சு வந்துடுது. இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம பேப்பர் வச்சு இப்படி ஒரு தையல் ஓட்டிட்டு அந்த பேப்பரை இப்படி கிழிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம தையல் உழுகாத துணிகளுக்கு இப்படி வச்சு அடிக்கையில் நம்மளுக்கு நீட்டாக வரும் அப்படிங்கிறது பரவாயில்ல. பனியல் துணிக்கு தையலே போட முடியல, அவங்களோட திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி போட்டாலும் மறுபடியும் அது, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு உபயோகமாக இருக்கணும், நம்மளுக்கு தையல் அடிக்க கொடுத்து பிரயோஜனம் இல்லாத போகக்கூடாது இல்லைங்க அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படி பேப்பர் வச்சு அடித்த முடி தையல் நீட்டாக வந்துருச்சு. நம்ம நார்மல் துணியில் போடுற மாதிரி அழகாக தையல் பனியன் கிளாத்லேயும் முழுந்துருச்சு. இப்போ இந்த பேப்பர் பூரா இப்படி எடுத்துட்டால் போதுங்க.
அவ்வளோதான். அதே மாதிரியே கீழேயும் லென்த்து அவங்களுக்கு நைட்டியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி அடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ தையல் பாருங்கள் நீட்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல அடித்த தையல் விட்டு விட்டு வந்துருந்துச்சு. இப்போ அதுக்கு பக்கத்துலேயே இந்த தையல் ஒரே மாதிரி வந்திருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீழே அவங்களுக்கு நைட்டியில் ஒரு இன்ச்சளவு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லி அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தையல் ஓட்டிட்டேங்க. இதையும் மறுபடியும் மடித்து அடிக்கையில் டபுள் கிளாத் ஆகையில் என்னென்னா ரொம்பவுமே தையல் தைக்கவே முடியல. அந்த இன்னொரு நைட்டிக்கு இதே மாதிரி தாங்க. இப்போது ஒரு ஃபோல்டிங் ஒரு மட்டை அடிச்சுட்டேன், ஒரு மடக்கு மடக்கி அடிச்சிருக்கிறேன். மறுபடியும் ரெண்டாவது மடக்கையில் அப்படியே ரொம்ப எலாஸ்டிக் வச்சு அடிக்கிற மாதிரி ஆகுது. ரொம்ப பாருங்கள், அது எப்படி சுருங்கிட்டு போகுது பாருங்கள். இப்படி ஆச்சு. அப்போ மறுபடியும் என்ன பண்ணேன், இதுக்கு அதே மாதிரியே இந்த ஓரத்துக்கும் பேப்பர் வச்சு தான் அடித்தேன். இது எல்லாம் எடுத்து விட்டு போட்ட தையல் எடுத்துகிட்டு மறுபடியும் பேப்பர் வச்சு அது எலாஸ்டிக் வச்ச மாதிரியே ஆயிடுது. கீழே ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அப்படித்தான் வருது தையல். ஒரு மடக்கு மடக்கிட்டு மறுபடியும் வைக்கல ரொம்ப இதாகுது. இப்போ என்னென்னா இதுக்கு அதே மாதிரி தான் அந்த 1/2 இன்ச் அளவு நம்ம வெட்டி வச்சுருக்குறோங்களா, அதை அதுக்கு மேலே வச்சு நம்ம ஓட்டினோம்னா ஒரு துளி கூட துணி சுருங்கலை. பாருங்கள், இப்படி வச்சு இப்போ அர்க்காத்து போடுறோமா, அர்க்காத்து போடுறதுக்குமா அது எந்த இதுவுமே பண்ணல, தொந்தரவு பண்ணல. அர்க்காத்துன்னே சொல்கிறேங்க. என் முன்னாடி பின்னாடி தையல் ஓட்டுறமுல்லங்க, அதைத்தான் நான் அர்க்காத்துன்னு சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ இப்படி ஓட்டையில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்ட்ரிப்பாக வருது பாருங்கள் துணி. ஒரு துளி கூட அந்த சுருக்கு வரவே இல்லை பாருங்க. அவ்வளோதான், எவ்வளோ அருமையாக வருது பாருங்க. இதுக்கு பார்த்தா ஒரு மடக்கு மடக்கி அடுத்த மடக்கு இப்போ 2 மடக்கு கீழே அந்த ஓரம் மடிக்கிறது அந்த கெட்டியாக வர்றதுக்கு எவ்வளோ அருமையாக வருது. முதல்ல ஒரு தையலுக்கே போட முடியல. இப்போ இந்த 2 துணி மடக்கி இருக்கிறதுக்கு ரொம்ப சுருங்குச்சு. இதே பேப்பர் வச்சோம்னா ஒரு துளி கூட சுருக்கம் வரல, தையல் ஒரே மாதிரி வருது. இதே மாதிரியே முழுசாக முடிக்கிற வரைக்கும் அந்த பேப்பர்களை வச்சு அடிச்சுக்கலாம். இனிமேல் யார் உங்களுக்கு பனியல் கிளாத் கொடுத்தாங்களோ ஐயோ பனியல் கிளாத்தான்னு நினச்சி பயக்கவே தேவையில்லை. இந்த மெத்தடில் தைச்சா ஈஸியாக நம்ம யார் கொடுத்தாலும் ஈஸியாக வாங்கி அடித்து கொடுக்கலாம். இப்போ இது நம்ம அதே மாதிரி தான் நம்ம முதல் பேப்பர் எடுத்தோம்லங்க, அதே மாதிரியே நியூஸ் பேப்பர் பூரா இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதனால் தையல் நம்மளுக்கு எதுவும் ஆகிறதில்ல. நம்ம அந்த பேப்பர் மட்டும்தான் கிழிஞ்சிட்டு வருது. அந்த தையல் விட்டு அந்த பேப்பர் மட்டும்தான் நம்மளுக்கு வருது இப்படி இழுக்கையில். அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே நிறைய பேர் பார்க்குறாங்க. அதிகமாக அந்த லைக் எதையும் அமுத்துறது இல்லைங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஆனால் அதிகமாக பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது. எப்படி வீடியோ போடுறனாலும் யோசித்து போடலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத. கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஒரு டவுட்டுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுவேன் நான். அவ்வளோதாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் கொடுக்குற இது தான் எங்களுக்கு ஒரு உற்சாகமாக மறுபடியும் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இங்கே பாருங்கள் 2 நைட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.